தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம், நீங்க விவரங்களை வழங்கலாம். ரம்யா, தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல நகர தொடங்கியிருக்கு. இது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது மையம் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து 12 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கடுத்து 36 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்லக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. எனவே முன்னதாக 18 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது குறைய தொடங்கி இருக்கிறது. சென்னையிலிருந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையப்பகுதி பாத்தீங்கன்னா 1070 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காரைக்காலிலிருந்து 920 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கைக்கு 550 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடனும் தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை முதல் கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல சாரல் மழை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. பாவேந்தர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.